என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? போட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? இது செய்யலாமா? செய்யல தலைவரே. எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். மீண்டும் மீண்டும் மோடி அரசு. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் உட்பட்ட ஐயம்பேட்டை ஏரிவாய் கிராமத்தில் இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்கனவே இருந்த திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்தார், இதற்கு முன்னாடி இருந்த பாமக அவர் ஏ.கே. மூர்த்தி அவர்கள் என்ன செய்தார் அப்படிங்கிறத பத்தி விலாவரியாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்ல நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்ன வசதிகள் தேவை அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்க. வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு திமுக சார்பான என்ன செல்வம் வந்துட்டு 5 ஆண்டா ஆண்டு இருந்தாரு. அவர் வந்துட்டு தொகுதி பக்கமே இந்த பக்கம் வந்துட்டு வந்து சேரலை. அவர் ஜெயிச்ச பிறகு வந்துட்டு ஒரு நன்றி கூட வந்து தெரிவிக்கல. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எந்த ஒரு திட்டத்தையும் வந்து கொண்டு வரல. இதுக்கு முன்னாடி இந்த பாமக சார்பாக நின்று வந்துட்டு ஏ.கே. மூர்த்தி அண்ணா அவர்கள் வந்துட்டு நலத்திட்டங்கள் வந்துட்டு நிறைய செஞ்சாரு. எங்க ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மேம்பால திட்டம் கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகள் கொண்டு வந்தாரு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இங்கே பேட்டை பகுதின்றதுனால வந்துட்டு இங்கே டாஸ்மாக் கடைகள் கருக்குப்பேட்டையில இருந்தது, அதையும் மூடினாரு. அதுக்கப்புறம் முத்தியால்பேட்டையில வந்துட்டு அதையும் டாஸ்மாக் கடையை மூடினாரு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மக்கள் சேவையில வந்துட்டு பாமக சார்பில் நின்ற சேர்மன் அவர் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா வந்துட்டு 26 லட்சத்துல வந்துட்டு கலியனூர் ஏரிவாயில இருந்துட்டு கலியனூர் பகுதி வரைக்கும் வந்துட்டு குடிநீர் கால்வாய் திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு. மக்களுக்கு தேவையான பாராட்டு குடிநீர் திட்டம் வந்து கொண்டு வந்தாரு. அது வந்துட்டு இன்னைக்கு மக்கள் சேவையில வந்துட்டு நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது. அது இல்லாம வந்துட்டு இன்னைக்கு திமுக வந்துட்டு எந்த ஒரு நலத்திட்டையும் வந்து கொண்டு வரல. அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு திமுக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு எதுவும் செய்யல. அது இல்லாம வந்துட்டு அதிமுக வந்துட்டு மரகத குமரவேல் வந்துட்டு நின்னாங்க. அவங்கள வந்து எந்த ஒரு திட்டத்தையும் வந்துட்டு கொண்டு வரல. வந்தாங்க, ஜெயிச்சாங்களே தவிர வந்துட்டு இந்த தொகுதி பக்கமே வந்துட்டு எதுவும் வந்துட்டு அவங்க வந்து எட்டி கூட பார்க்கல. அதான் ஒரு உண்மை. இதுக்கப்புறம் என்ன சொல்றது நீங்களே சொல்லுங்க. இப்போ வந்துட்டு பாமக சார்பா வந்துட்டு ஜோதி அவங்க நிக்கிறாங்க வந்துட்டு வெங்கடேசன் வந்துட்டு அவங்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு 100 வந்துட்டு ஜோதி வெங்கடேசன் தான் வந்து வெற்றி வந்துட்டு வேட்பாளராக வந்து ஜெயிப்பாங்க. 100 உண்மை, அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதான் உண்மை. வேற யாரும் வந்து திமுகவோ அதிமுக அவங்க ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் எங்களுடைய சார்பா கருத்து. எங்க ஊருக்கு என்ன செஞ்சாங்கன்னா வந்து ஏ.கே. மூர்த்தி அண்ணன் தவிர அதிமுக இல்ல திமுக யாரும் வந்து எங்களுக்கு நலத்திட்டத்தை எதுவுமே செய்யவே இல்லை. கண்டிப்பா வந்துட்டு பாஜக சார்பா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்துட்டு கண்டிப்பா வெற்றி பெறும். பாஜகவா வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே போலவே குக்கர் சேர்ந்த தினகரன் சார் தான் அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அண்ணன் சார்பில் வந்துட்டு இன்னைக்கு கட்டுக்கோப்பா வந்துட்டு பாமக தான் வந்து காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை ஆட்சி அமைக்கும். கண்டிப்பா ஜெயிப்பாங்க. நாடாளுமன்றத்துக்கு ஜோதி வெங்கடேசன் தான் வந்துட்டு மேல செல்வாங்க. டெல்லிக்கு கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவருடைய தேர்தல் பரப்புரையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா தகுதி அடிப்படையில். அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து நகைக்கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது பெண்களுக்கான இலவச பஸ் பேருந்து நாங்க விட்டுருக்கிறோம் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து தேர்தலில் வந்து அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பா இருக்குமா? வாய்ப்பு கம்மி. அதுக்கு என்ன காரணம் வந்துட்டு தகுதி அடிப்படையிலாம் வந்துட்டு எல்லாருக்கும் ஆரம்பத்துல வந்துட்டு அவர் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா வந்துட்டு எல்லா பெண்களுக்கு குடும்ப தலைவருக்கு எல்லாருமே வந்துட்டு பெண்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு மகளிருக்கு எல்லாருக்கும் வந்து கிடைக்கும் சொன்னாரு. ஆனா வந்துட்டு தேர்தல் ஜெயிச்ச பிறகு வந்துட்டு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட மாதிரி வந்துட்டு தகுதி இல்லாதவங்க ஒரு காசு கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு மீதி இருக்கலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் வந்துட்டு மக்கள் பார்த்துதான் தகுதி இல்லாதவங்க கண்டிப்பா வந்துட்டு மாம்பாய் சின்னத்துக்கு கண்டிப்பா வாக்களிப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு பொய் பிரச்சாரம் நீங்க பண்ணிக்கிறாங்க. பையனை சதான் அதுக்கப்புறம் வந்துட்டு மதிப்புரிய அவர் ஸ்டாலின் சதான் பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. அது வந்துட்டு மக்கள் இடத்துல வந்துட்டு எடுபடாது. அது உண்மை சாத்தியம். அது உண்மை 100 உண்மை. காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் தேவை, உங்களுடைய கிராமத்திற்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் தேவை? அதாவது பாராளுமன்ற தேர்தலில் ஜோதி வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் அவர்களிடத்தில் வைக்கக்கூடிய தேவைகள் என்ன? அவர் தேவை என்னன்னா வந்துட்டு முக்கியமா வந்துட்டு
எங்க கிராமத்துக்கு வந்து நீர், மெயினானது நீர், விவசாயம், வேளாண்மை முக்கியமா அதான் தேவை. எங்களுக்கு வந்து விவசாயம் தான் மெயினானது. அதுவும் இல்லாம வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பல நிறுவனங்கள்லாம் வந்துட்டு இங்க வந்துட்டு உள்ள வரல. ஆனா இருந்தாலும் வந்து பசங்க வந்துட்டு நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாம அதிகம் பேர் இருக்காங்க இந்த பகுதியில. அவங்களுக்கு மிகவும் வந்துட்டு வேலை வாய்ப்பு அதிகமா முக்கியமா தேவை. அதுதான் ஒண்ணு. திமுக ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ இதுவரையில பாத்தீங்கன்னா மதுவிலக்கை அதுவும் அமல்படுத்தல. ஜோதி வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றால் மதுவிலக்குக்கான கோரிக்கை வைக்கப்படுமா? கண்டிப்பா அது பண்ண முடியும். பாமக சார்பா வந்துட்டு அவங்க வந்துட்டு கட்சியில திமுக, அதாவது எப்படி சொல்றது, எம்எல்ஏ இல்லைனாலும் இல்ல எம்பி இல்லைனாலும் வந்துட்டு அவங்க போராட்டம் பண்ணி இந்த பகுதி பேட்டை பகுதியில வந்துட்டு கருக்குப்பேட்டை பிளஸ் வந்துட்டு முத்தியால்பேட்டை பகுதியில டாஸ்மார்க்க போராட்டம் பண்ணி வந்துட்டு ஒழிச்சுக்கிறாங்க. அதாவது ரோடு பகுதியெல்லாம் வந்துட்டு போராட்டம் பண்ணி ஒழிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு 2வது கட்டமா வந்து பாத்தீங்கன்னா பாமகவுடைய கொள்கையே வந்துட்டு என்ன ரீசன்னா வந்துட்டு மதுவிலக்கு தான். மதுவிலக்கு அடுத்த கட்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது பாமக முதல் கையெழுத்தே வந்துட்டு மதுவிலக்கு போராட்டம் தான். கண்டிப்பா ஜோதி அவங்க வந்தாங்கன்னா, கண்டிப்பா வெங்கடேசன் வந்தாங்கன்னா நல்லபடியா வந்துட்டு மதுவிலக்கு கொண்டு வருவாங்க. அது பெண்களுக்கு முக்கியமா அது வந்துட்டு அவங்க எடுத்து நிறைய கண்டிப்பா சேருவோம். நாங்க வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி இந்தியா முழுவதும் எப்படி இருக்கும்? ரொம்ப பிரகாசமா இருக்கு. காங்கிரஸ் ஒரு பக்கம் வந்து நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் 3வது முறையாக அரியணையில் அமர இருக்கிறார். இதுல வந்து உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? இந்த கிராமத்துடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்? காங்கிரஸ் திமுகன்றது பொருந்தா கூட்டணி தான். அது காரணம் என்ன ரீசன்னா வந்துட்டு காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா காவிரி பக்கம் வந்து காவிரி அந்த கர்நாடகா பகுதியில வந்து என்ன ரீசன் சொல்லிக்கிறாங்கன்னா வந்துட்டு மேகத்தட்டுல வந்து நாங்க அணை கட்டுவோம். காங்கிரஸ் மேல வந்து பிரதமர் ஆயிட்டா ராகுல் காந்தி கண்டிப்பா வந்து மேகத்தட்டுல வந்துட்டு நாங்க வந்துட்டு அணை கட்டும் சொல்றாரு. 2வது கட்டம் என்ன சொல்றாங்கன்னா ரீசனா வந்துட்டு இடஒதுக்கீடு வந்துட்டு ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா சாதிவாரி இடஒதுக்கீடு வந்துட்டு அனைத்து மாநிலம் நடத்தப்படும் சொல்றாரு. அதை ஏற்பாரா ஸ்டாலின்? அதை ஏற்பாரா ஸ்டாலின் சொல்லுங்க. அது ஏற்பாரா ராகுலுடைய பிரதமர்? ஓகே, ஆனா வந்து அவர் ஏற்பாரா ஸ்டாலின்? அது சொல்லுங்க. ஏற்க மாட்டார். பொருந்தா கூட்டணி அது வந்துட்டு. இப்போ என்ன ரீசன்னா வந்துட்டு வைகோ அவர் பையன் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு மேடையில வந்துட்டு என்ன ரீசனா சொல்றாரு, என்ன ரீசன்னா எங்களுடைய கட்சி சிம்பிள் பம்பரம் சொல்றாரு. ஆனா தனிப்பட்ட முறையில் நிக்கிறாரு. அதுக்கு வந்து என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு சூரிய சிம்பத்துல நின்னா நாங்க வந்து 5 லட்சம் வித்தியாசத்துல வந்து சூரியன் நாங்க ஜெயிக்க வைப்போம்னு சொல்றாரு. ஆனா அவரையே கலங்க வச்சுக்கிறாங்க. அவரே வந்து கலங்க வச்சுக்கிறாங்க. கண்ணீர் விட்டு அழுது நாங்க எங்க கட்சி அப்படின்னு பேசுகிறாரு. புரியுங்களா? அது மாதிரிலாம் பேசக்கூடாது. எங்க பகுதி வந்துட்டு இது வந்துட்டு காஞ்சிபுரம் மாவட்டம், வாலாஜாபாத் தாலுக்கா பிளஸ் வந்துட்டு ஏரிவாய் கிராமம். இங்க வந்துட்டு மாம்பை தான் அதிகமா வாக்கு. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இங்க மதுவிலக்கு முக்கியத்துவமா கொண்டு வரது பாட்டாளி மக்கள் கட்சி தான், வேற எந்த கட்சி கிடையாது. அது இல்லாம இந்த பேட்டை பகுதியில வாலாஜாபாத் பிளஸ் காஞ்சிபுரம் மாவட்டம் மெயின் ரோடு ஃபுல்லாவே வந்துட்டு மதுவிலக்கு கொண்டு வந்த கட்சியை விட அது அழிச்ச கட்சி எதுனா பாட்டாளி மக்கள் கட்சி தான். பெண்கள் முக்கியமா கேட்டுங்க, நீங்க வாக்க செலுத்துறது தான் இருக்கு. இல்லைன்னா விட்டுட்டீங்கன்னா இது மதுவிலக்கு மட்டும் இல்ல, கஞ்சா அப்படின்னு இன்னும் மாற்றங்கள் நிறைய போவோம். உங்க கையில் தான் இருக்கு, பெண்கள் கையில் தான் இருக்கு. இது இந்த தேர்தலை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய வரலாறு விட்டா மாதிரி, உங்களுடைய சமுதாயத்தை விட்டா மாதிரி, உங்களுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் விட்டா மாதிரி. அதனால நீங்க பாத்துங்க. ஓகேங்களா? வாக்களிப்பு மாம்பழ சின்னத்தில்.